بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று தராவியுடைய தொழுகையிலே நமக்கு சூரத்துல் அம்பியாவுடைய ஒரு பகுதியையும் சூரத்துல் ஹஜ் என்ற சூறாவை முழுமையான முறையில் சூரத்துல் முஃமினூன் என்ற சூறாவையும் நமக்கு ஓதி காட்டி சூரத்து நூர் என்ற அந்த சூறாவிலே சில பகுதிகளை ஓதி காட்டினார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே சூரத்துல் முஃமினூன் என்ற சூரா ஹதரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த முஃமினூன் என்ற சூரா இறங்கின பிறகு நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த மாதிரி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஐன்னா அல்லாஹும்ம ஆத்தினா வலா துஹின்னா வலா தஹ்ரிம் அலைனா அல்லாஹும்ம லா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய, அல்லாஹ் எங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாயாக, எங்களுக்கு கொடுப்பதை நீ மறுத்து விடாதே, எங்களை கண்ணியப்படுத்தி எங்களை கேவலப்படுத்தி விடாதே, உலகத்துடைய கவலையை எங்களுக்கு பெருசாக ஆக்கி தராதே. வலா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா, எல்லாம் துனியாவுடைய ஃபிக்ர் உள்ளத்திலே, துனியாவுடைய ஃபிக்ர் எங்களுக்கு பெருசாக ஆக்கி தந்து விடாதே என்று நபி அவர்கள் இந்த சூரா இறங்கின பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ததாக உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த சூரத்துல் முஃமினுடைய சூறாவிலே ஆரம்பத்திலே இதற்கு முன்னால் சூரத்துல் ஹஜ், அதுக்கு முன்னால் சூரத்துல் அம்பியா சூறாவிலே பல நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் சொன்னான். குறிப்பாக ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அவர்களுடைய சம்பவத்தை நான் இன்ஷா அல்லாஹ் ஒமாலியா ஜுசுவிலே உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். கஷ்டமான நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ருஜு ஆகி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அந்த கஷ்டத்தை நீக்கி கொண்டார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் ஹஜ்ரத் நூ அலைஹிஸ்ஸலாம் கடுமையான வல்லப்பிரளயத்திலே ஏற்படுகின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துனியாவுடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள், அவ்வளவு பெரிய நியாமத்து கொடுக்கப்பட்ட நபியும் எந்நேரமும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். இஸ்லாம் நுபுவத்தையும் தந்தான், அவரை அரசராகவும் ஆக்கினான், பலவிதமான நியாமத்தை தந்தான். நியாமத்தை அவர்களை கண்மூடவில்லை, நியாமத்தை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் ருஜு ஆனார்கள். 18 வருட காலங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மனிதன் கடைசி நேரத்தில் தான் அல்லாஹ்வை நினைப்பதுண்டு. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்பொழுது நோய் ஏற்பட்டதோ அன்றிலிருந்து கடைசி வரை 18 வருடங்கள் நோய் உள்ளவர்களாக இருந்தார்கள். சாதாரண நோய், வயிற்று வலியோ ஜுரமோ தலைவலி அல்ல, உடம்பெல்லாம் வெண்குஷ்டம், அழிவு போய் கீழே ஒழுகிறது, உடம்புல புழுக்கள் கீழே விழுகிறது. அந்த நேரத்தில் கூட இது நாதா ரப்பஹு, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்திலே அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பை அழைத்தார்கள். அல்லாஹ் என்னிடத்தில் தான் துஆ செய்தார்கள். என்னிடத்தில் அவர் துஆ செய்த காரணத்தினால, ஷிஃபா கேட்ட காரணத்தினால அவருக்கு நான் ஷிஃபாவை தந்தேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஹஜ் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நான் சூரத்துல் பக்ராவுடைய விஷயத்தில் சொன்னேன். சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரானிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் வரும்பொழுது காபத்துல்லாவுடைய 8 விதமான ஹுசூசியத்தான தன்மை சொன்னா இல்லையா? அட சொல்லுங்களேன், காபத்துல்லாக்கு எத்தனை தன்மை இருக்குது? நான் கேட்க மாட்டேன், 8ன்னு சொல்லுங்க.
ஆமா, 8 சிறப்பு தன்மைகள் இருக்குது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆதாரபூர்வமாக குர்ஆன் ஷரீஃபிலிருந்து ஆயத்துகளை எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். குர்பானி யாருக்கு கொடுப்பது? அல்லாஹ்வுடைய நிஷானிகள், அல்லாஹ்வுடைய சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். காபத்துல்லாவில் மக்காவுக்குள்ள நுழைந்த உடனே நீங்கள் பார்த்தால் ஹரம் ஷரீஃப் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நிஷானி, காபா என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நிஷானி, மகாம் இப்ராஹிம் என்பது அல்லாஹ்வுடைய நிஷானி, தவாஃப் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய ஒரு நிஷானி. நிஷானினா சின்னம். அதே மாதிரி பாபு தௌபா, பாபு சதர், மைன் கேட்டும் தௌபாவுடைய கேட்டும் அல்லாஹ்வுடைய நிஷானி. காபத்துல்லாஹ்வுடைய முகடின் மீது, மோல்டிங்கின் மீது தண்ணி விழுந்தால் அந்த தண்ணீர் கீழே விழுவதற்காக வேண்டி ஒரு சின்ன காவ மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு அரபியிலே மீசாபே ரஹ்மத் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தவாப் செய்து கொண்ட நேரத்தில் மழை வந்தது. அந்த மழை அந்த முகட்டின் மீது பட்டு தண்ணி கீழே விழும் பொழுது நபியர்கள் ஓடி சென்று அந்த மீசாபே ரஹ்மத்திலிருந்து கீழே விழக்கூடிய தண்ணீரில் போய் நனைந்து குளித்தார்கள். குளித்தார்னா அங்கு போய் நின்று கொண்டார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இது என்ன அமல்னு சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீசாபே ரஹ்மத்தில் இருந்து தண்ணீர் பட்டு கீழே விழுந்து அது நம்முடைய உடல்ல பட்டால் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இப்ப அரபி கவர்மெண்ட் என்ன பண்ணு தெரியுங்களா? மழை வந்தோன்னு அதை லாக் பண்ணிடுறான். அதை எதை அந்த ஹத்தீம் பகுதியில் ஜனங்க உள்ள போய் நெரிச்சல் ஆகி ஏதாவது ஆபத்து வந்துடும், மௌத்து வந்துடும் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அதை. ஆனா ஹத்தீம் பகுதியில் போய் தொழுவதற்கு அனுமதி தருகிறான். ஹைர், அது அல்லாஹ்வுடைய நிஷானி. அப்படியே நீங்கள் வந்தால் அந்த காபா ஒட்டி இருக்கக்கூடிய சஃபா மர்வா, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய சின்னங்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான். அதுக்கடுத்து ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹாஜிகள் மைதானத்துக்கு போறாங்க. மினாவுடைய மைதானம், முஸ்தலிஃபாவுடைய மைதானம், அரஃபாவுடைய மைதானம். அரஃபாவுடைய மைதானத்திலே ஜபல் ரஹ்மத் என்ற மலை, மினாவுடைய மைதானத்திலே மஸ்ஜித் ஹைஃப் என்ற இடம், அரஃபா முஸ்தலிஃபாவுடைய மைதானத்திலே மஸ்ஜித் மஷ்அருல் ஹராம் என்ற மஸ்ஜித். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் ஷார்ட்டா என்ன சொல்றான் அந்த ஹஜ் சூராவிலே, وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவார்களோ, அதுக்கு இஸ்ஸத் கொடுப்பார்களோ, அல்லாஹ் சொல்றான் அவர்கள் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது, தக்வா தஹாரத் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹாஜிமார்கள் போறோம், ஒரு அந்த ஹஜ் முடிகிற வரையும் ரொம்ப பயபக்தியா இருக்கிறாங்க, ரொம்ப பயபக்தி. அவங்கள மாதிரி ஒரு ஹாஜினை பார்க்க, ஹஜ் முடிந்த உடனே அடுத்து பார்த்தா மாமூலியா ஆயிடுது அவங்களுக்கு. காபாலாம் அந்த கண்ணியம் போயிடுது. காபத்துல்லாவுக்கு முன்னாடி அடுத்தவங்க கால் நீட்டுற மாதிரி நம்மளும் கால் நீட்டுறோம். நமாஸ்ல கஃப்லத்து, நமாஸ்ல பொடுபோக்கு, இந்த ஜமாத்துடைய தொழுகையில கஃப்லத்து ஏற்படுகிறது. தவாஃப்ல 3 நாள் ஆனாலும் தவாஃப் செய்யாத ஹாஜிகள் கூட இருக்கிறாங்க. அதனால தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் 1 லட்சம் சவாப். அப்துல்லா இப்னு அப்பாஸ பார்த்து கேட்டாங்க, ஒவ்வொரு அமலுக்கும் 1 லட்சம் சவாபு கொடுக்கும் பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸே, நீங்க மக்காவை விட்டுட்டு ஏன் தாயிஃபுக்கு போனீங்க? தாயிஃப் நகரத்தில் இருக்கிறது. அவர் போய் தீன் கொடுத்தாங்க போய் மக்களுக்கு. அங்க நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு மக்காவில் அவர் இல்லை. மக்காவுடைய புனித பூமி விட்டு விட்டு தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க. அங்க போய் ஒரு மதரசா ஆரம்பிச்சாங்க, மஸ்ஜித் உருவாக்கினாங்க. அவர்களுடைய உழைப்புல அரபு நாட்டிலே எங்குமே இல்லாத அளவுக்கு 1200 மதரசாக்கள் தாயிஃப்ல இருக்குது. எத்தனை மதரசா? இப்ப அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஒவ்வொரு அமலுக்கும் 1 லட்சம் சவாப் இருந்துச்சு, இந்த புனிதமான அமல் உள்ள இடத்தை விட்டுட்டு ஏன் போனீங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ் அதை சொன்னாங்க, எப்படி அமலுக்கு இவ்வளவு பெரிய சவாப் இருக்கிறதோ, அங்க ஒரு தப்பு செய்தா கூட அவ்வளவு பெரிய தண்டனை இருக்குதுன்னாங்க. தப்பு செய்தா கூட ஹாஜி என்ன செய்யறாங்க, அங்க உள்ள அரபிகளை திட்டுவாங்க. போய் அங்க உள்ள கடைக்காரங்களை பார்ப்பா, ஒரு அதாவது என்ன, ஒரு ஃபிக்ரே இல்லை, ஒரு கவலை இல்லை, ஒரு கண்ணியம் இல்லை. கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான், நாம் எல்லாம் நமாஸுக்கு போயிட்டு இருக்கிறோம், ஒரு கவலை இல்லையா அவங்களுக்கு? நாம் ஆயில்ல ஒரு தடவை போறோம், அவன் வருஷம் ஃபுல்லா அங்கதான் இருக்கிறான். நம்ம ஏதாவது தவறு செய்தா சஃபர் செய்து தான் போய் அல்லாஹ்வுடைய தர்பாரை பிடிச்சி நம்ம மன்னிப்பு கேட்க முடியும். அங்க அப்படி இல்லை.
நினைக்கும் போதெல்லாம் அரபிகள் போய் காபத்துல்லாஹ்ல போய் தொழுது அல்லாஹ்வுடைய காபாவை துணி பிடித்து துஆ செய்வார்கள். தவாஃப் செய்து அசருக்கு பிறகு தவாஃப் செய்து கொண்ட நேரத்திலே ஒரு இன்ஜினியர் தலையில அந்த மஞ்சள் கலர் தொப்பியோட அந்த ஹெல்மெட் போட்டிருப்பாங்கல்ல, வேலை செய்யும் போது காபத்துல்லாஹ்வுடைய அந்த மினாராவுடைய வேலை நடக்குது. ஒரு இன்ஜினியர் ஓடி வருகிறார். ஓடி வந்து காபாவுடைய துணியை பிடிச்சு கதறி அழுறார். இந்தியாக்காரர் அவர். அப்புறமா எனக்கு முன்னாடி சஃப்ல உட்கார்ந்தார். அவர் அழுவதை பார்த்து விட்டு மகரிபுடைய அசானுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டேன். அவர் பார்த்த உடனே உருதுக்காரமா இருந்தாரு. நீங்கள் இந்தியாவாமா? இந்தியா தான். என்ன விஷயம், ஏன் திடீர்னு அழுதீங்க? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே எனக்கு போன் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஆபரேஷனுக்காக வேண்டி, எங்க அம்மாவுடைய ஆஃபியத்துக்காக வேண்டி நான் உடனே காபத்துல்லாஹ்ல இருந்து துஆ செய்தேன். அங்கே வேலை செய்கிறார் இன்ஜினியர் அவர். யாரையும் அற்பமாக நினைக்க கூடாது, யாருடைய அமலையும் கேவலமாக கூட நினைக்க கூடாது. வலா தஹ்கிரன்ன பிஷைஇன், சின்ன அமலா இருந்தாலும் அதை நீங்கள் மாமூலியாக நினைக்காதீர்கள். எனவே சகோதர பெரியார்களே, அந்த காபத்துல்லாவிலே, அந்த மக்கத்துல் முக்கர்ரமாவிலே ஏராளமான அல்லாஹ்வுடைய நிஷானிகள் இருக்கிறது. அதை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் அந்த மக்களுக்கு தக்வாவை தருகிறான். ஆஜிமார்கள் இதை உஷாரா கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சூரத்துல் முஃமினூன் என்ற சூரா. இதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல பாருங்க, யாரிடத்திலே 7 சிஃபத் இருக்குமோ, எத்தனை சிஃபத்? 7 சிஃபத் இருக்குமோ அவங்க வெற்றியாளர்கள், ஃபலாஹ் உள்ளவர்கள், காமியாப் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன். அஃப்லஹ் ஃபலாஹ் அப்படின்னா காமியாபி. காமியாபி நம்ம காமியாபி இல்ல, துனியாவுடைய காமியாபி இருக்குது. ஓ காமியாபி கே பாத், அந்த வெற்றிக்கு பிறகு தோல்வி இருக்குது. உலகத்திலே ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரே நாள்ல 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு லாபம் கிடைச்சிச்சு. அடுத்த நாள் அவனுக்கு கிடைக்கும் சொல்லி கேரண்டி இருக்குதா? வியாபாரத்தில் இருக்குதாங்க? இல்ல. அதே மாதிரி ஒரு விளையாட்டில் ஒரு வெற்றி பெறான், அடுத்த விளையாட்டில் வெற்றி பெறுவான் சொல்லி அவனுக்கு கேரண்டி இல்லை. உலகத்தினுடைய வெற்றி என்பது நிரந்தரமானதல்ல. அல்லாஹ் தரக்கூடிய வெற்றி, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஃபலா, அல்லாஹ்வின் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த காமியாபி என்பது மட்டும்தான் உலகத்திலும் நிரந்தரமானது, ஆகிரத்திலும் நிரந்தரமானது என்று அல்லாஹ் சொல்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், வெற்றி அடைவார்கள் என்று சொல்ல என்ன சொல்றான் அல்லாஹ்? காமியாப் ஹோ கயே, காமியாப் ஹோங்கே என்று அல்லாஹ் சொல்ல. जिसके अंदर एक 6-7 सिफात हैं वो कामयाब हो गए. அமல் கொண்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ்? இதே மாதிரி அந்த ஃபலாஹ் என்ற வார்த்தையில குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா. கத் அஃப்லஹ, அட சொல்லுங்களேன், கத் அஃப்லஹ மன் தஸக்கா. தன்னை யார் சுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ, பாவத்தை விட்டும் சுத்தமா இருக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தை விட்டுக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகிறான். பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த 7 சிஃபத்துல முதல் ஈமான் படித்தரம். ஈமானுக்கு விட்டுட்டு மிச்சம் 7 சிஃபாத்துகள். ஈமான் என்பது கடக்கால், பவுண்டேஷன், அது கட்டியா இருக்கணும். அதோடு சேர்த்து 7 சிஃபத். அது ஈமான் என்பது தனி. மற்ற உள்ள விஷயங்கள் அமால், 7 விதமான அமால்கள் யார்கிட்ட இருக்குமோ பரிபூர்ணமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார். முதல் அமல் என்ன? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்களுடைய தொழுகையிலே குஷூ இருக்கும். என்ன இருக்கும் சொல்லுங்க? பயபக்தி இருக்கும். குஷூனா என்ன? தலை கீழே போட்டு தொழுது குஷூவா? அட சொல்லுங்களேன். அந்த முது இப்படி சாஞ்சி தொழுது குஷூவா? ஹஜ்ரத் அபூ ஸர் கிஃபாரி போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் குஷூ அப்படின்னா என்னன்னா, தொழுகையில் நின்ற பிறகு நம்ம உடல்களை கை கால அசைக்க கூடாது, கை கால ஹர்க்கத்தில் இருக்கக்கூடாது, அமைதியா நிக்கணும். நஃபில் தொழுகையில, சுன்னத் தொழுகையில, ஃபரது தொழுகையில. இரண்டாவது, நம்ம துனியாவுடைய சிந்தனை வந்தால், வீட்டுடைய சிந்தனை, நண்பர்களுடைய சிந்தனை, கடையுடைய சிந்தனை, வியாபார சிந்தனை வந்தால் உடனே அதை என்ன செய்யணும்? தடுத்து விட்டு நான் தொழுகையில் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் கொண்டு வரணும். கை கால் அசையாமல், துனியாவுடைய சிந்தனை இல்லாமல் நான் தொழுகையில் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தால், யார் கொண்டு வந்து தொழுகிறார்களோ அந்த தொழுகை குஷூ உள்ள தொழுகை. தொழுலாமா இன்ஷா அல்லாஹ்? அட சொல்லுங்களேன்.
இமாம் சாப் 5 ரக்காத் தொழு வச்சாலும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, 4 रकात तोल बच्चालों इमाम साहब ताबे हमें हजरत क्या बोलेंगे वैसा हम करेंगे, कैसा पढ़ाएंगे वैसा करेंगे. இரண்டாவது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி இடத்துல வந்து ஜிப்ரீல் கேட்கிறார், மல் இஹ்சான், இஹ்சான் என்ன? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் யகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழு. நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன் அப்படின்னு நினைச்சு தொழுத அப்படின்னா உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும். இல்ல அந்த அளவுக்கு நம்ம தக்வா போல அப்படின்ற நேரத்திலே குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணுமா, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தில் தொழுதால் அந்த தொழுகை குஷூ குது உள்ள தொழுகை. தொழுலாமா இன்ஷா அல்லாஹ். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுதாங்க. தொழுத பிறகு அதாவது என்ன ஃபரது தொழு வச்சாங்க. முதல் சஜிதா செய்துட்டாங்க. இரண்டாவது சஜிதாவை அவர் சஜிதாவிலிருந்து தலை எடுப்பதற்கு ரொம்ப நேரமாச்சு, ரொம்ப நேரமாச்சு. நம்மளா இருந்தா என்ன அதாவது சுப்ஹானல்லாஹ் சொல்ல மாட்டான், என்ன செய்வான் சில நேரத்தில். இப்ப அத்தனை இமாம் சாப் லம்பா போயிட்டான்னா முன் சஃப்ல ரெண்டாவது சஃப்ல சிக்னல் வரும், நம்மளுக்கு என்ன வரும், சிக்னல் வரும். இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வருவாங்க சில பேர். ஹைர் பாருங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது ரக்காத்துல சஜிதா செய்தாங்க. சஜிதா செய்து தலை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. புதுசா அப்பதான் அவங்க தொழுகை முடிஞ்ச பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஹலீஃபாவே உங்களுடைய தொழுகையில புதுசா ஒண்ணு நாங்க பார்த்தோம். முதல் சஜிதாவில மாமூலியா செய்தீங்க, இரண்டாவது சஜிதா ரொம்ப நீளமா இருந்துச்சு, எதனால? சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஒவ்வொரு சஜிதாவிலும் அல்லாஹ்வை பார்ப்பேன். யாரை பார்ப்பேன்? இரண்டாவது சஜிதா நான் செய்யும் பொழுது என்னுடைய பலகீனத்தினால நான் அல்லாஹ்வை பார்க்க, அல்லாஹ்வுடைய நூறானியத்தை பார்க்க முடியல. சஹாபாக்களே, நான் முடிவு செய்து கொண்டேன், அல்லாஹ்வை பார்க்காதவரை சஜிதாவில் இருந்து தலை எடுக்க மாட்டேன். அத்தனை தடவை சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா ஓதிக்கொண்டே இருந்தேன். அல்லாஹ்வை பார்த்தேன், தலை எடுத்தேன். இது தக்வாவில் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து. நம்ம குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்னா, அல்லாஹ் என்ன பார்க்கறா தொழுகையிலே அப்படின்னு நினைத்து கொண்டாலே நம்முடைய கியாம், நம்முடைய ருக்கு, நம்முடைய சுஜூது கரெக்டா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். தொழலாமா இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. குடுகுடுன்னு ஒரு சஹாபி வந்தாரு, சர்ல 2 ரக்காத் தொழுதாரு, அஸ்ஸலாமு அலைக்கும்னாரு. நபி பதில் சொல்லல, வந்து உட்கார்ந்துக்கிட்டார். ஏந்திரிப்பா, போய் தொழு, நீ தொழுது சரியில்லைன்ட்டார். கும் ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, अब 2 रकात पढ़े नहीं वो बराबर नहीं, फिर पढ़ो. மறுபடியும் வேகமா 2 ரக்காத் தொழுதார். மறுபடியும் வந்து உட்கார்ந்தார். எழுந்திரு, போய் தொழு, உன் தொழுகை சரியில்லை. இரண்டாவது தடவை. மூணாவது தடவை தொழுதுட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்தார். கும் ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, எழுந்திரு, போய் தொழுக, உன் தொழுகை சரியில்லைன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அவர் ஆஜிஸ் ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? நபிக்கு முன்னாடி சொன்னார், मेरा हाथ से कितना होगी उतना नमाज पढ़िया. अब कैसा नमाज पढ़ना बोल को देवनार यार என்னைக்காவது கேட்டுக்கிறோம் அசத்திட்ட வந்து அட சொல்லுங்களேன். மக்தபில் கற்றுக் கொடுத்த நமாஸ் தான் போயிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு மக்தபில் அசத்து கற்றுக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அலி ரலியல்லாஹு என்ன செய்வாங்களா, சஹாபாக்கள் திடீர்னு கூஃபால எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க, எல்லாம் அசர் பிறகு அப்படின்னாங்க. வந்தாங்க, ஒரு லோட்டால தண்ணி எடுத்துருவாப்பா, தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப நான் ஒது செய்யறேன் பாரு, அதே நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அது எப்படி செய்யறேன்னு சொல்லி பாருங்க. சஹாபாக்கள் ஒவ்வொன்றா 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 ஒது செய்து காட்டுனாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா ஒது எல்லாம் முடிஞ்ச பிறகு சஹாபாக்களை பார்த்து, தாபீன்களை பார்த்து கேட்டாங்க, நான் ஒது செய்த பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்வார்கள். இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்வாங்க. ஒரு அமல் நாம் வந்து ரொம்ப டீப்பா போய் கத்துக்கணும்னா அந்தந்த மஸ்ஜித் இமாம் இடத்துல போய் எனக்கு தொழுகை கத்துக் கொடுங்க ஹஸ்ரத், ஒது செய்ய கத்துக் கொடுங்க, குஸ்லுடைய ஃபரஸ் என்ன, ஒதுவுடைய ஃபரஸ் என்ன கற்றுக் கொடுங்க கேட்டால் ஈமானில் அல்லாஹ் தாக்கத்தை தருவான், அமல்ல நூறானியத்தை அல்லாஹ் தருவான். நம்முடைய தொழுகை ஒரு சடங்கா இருக்கக்கூடாது.
அந்த சஹாபி கேட்டாங்க, என்னால் முடிஞ்ச அளவு தொழுது யா ரசூலல்லாஹ், எப்படி தொழுன்னு கத்து கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தக்பீர் கற்றுக்கொண்ட பிறகு ஹத்தா தத்மஇன்ன காயிமா, ஹத்தா தத்மஇன்ன ராக்கியா, ஹத்தா தத்மஇன்ன சாஜிதா. நீ தக்பீர் கட்டின உடனே நிம்மதியாக நிற்க வேண்டும், கை கால் அசைவு இருக்க கூடாது, ருக்கு நிம்மதியா செய்ய வேண்டும், சஜிதா நிம்மதியா செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் சூரா எல்லாம் முடித்துவிட்டு ருக்கு கியாம் சுஜூது நிம்மதியா இத்மீனானாக நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுடைய தொழுகை அதா ஆவது மட்டுமல்ல, உங்களுடைய தொழுகைக்கு சவாபும் அல்லாஹ் தருவான். சவாபின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையின் மூலமாக உதவியும் உங்களுக்கு தருவான். 2 ரக்காத் சஹாபாக்கள் தொழுவாங்க, அல்லாஹ்விடத்தில் உதவி பெற்றுக் கொள்வார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி 2 ரக்காத் பலஸ்தீனுடைய மஸ்ஜித் அக்ஸாவில் தொழுதார். கிறிஸ்துவர்களுடைய பெரும் பெரும் படையை தோற்கடித்தார். 2 ரக்காத் தொழுகையின் மூலமாகத்தான். அதே தொழுகை, அதே 5 ரக்காத் தொழுகை, அதே நஃபில் தொழுகை, அதே தொழுகை நம்ம காலத்தில் இருக்கிறது. ஆனா நம்முடைய தொழுகை ஜான் இல்லை. என்ன இல்லைங்க? தொழுகையில ஜான் என்ன தெரியுமா? அந்த தொழுகையில குஷு வந்து விட்டால், பயபக்தி வந்து விட்டால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையின் மூலமாக நமக்கு பெரும் பெரும் சவாபுகளை தந்து விடுகிறான். என்ன உதவி கேட்டாலும் தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஹும் அனில் லக்வி முரிதூன். இரண்டாவது சிஃபத் என்ன? அந்த முஃமின்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவையில்லாத செயலிலும் ஈடுபட மாட்டார்கள், தேவையில்லாத பேச்சையும் பேச மாட்டார்கள். பேக்கார் காம் பேக்கார் பாத், இது 2 விட்டும் தூரமாக இருப்பார்கள். ஒரு பேச்சு பேசுறோம்னா அது நமக்கும் பிரயோஜனமா இருக்கணும், அடுத்தவருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். ஒரு வேலை செய்யறோம்னா நமக்கும் ஃபாய்தா இருக்கணும், அடுத்தவருக்கும் ஃபாய்தா இருக்கணும். சில பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா முடிக்க தெரியாது, பேசிட்டே இருப்பான், ஒவ்வொரு ஆளா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. आखिरी में कौन भी नहीं रहेंगे, उसके बाद नबी उनको चल जाएगा. சில பேர் வேலை செய்வாங்க, அவன் ஏன் செய்யறான்னு சொன்னா அவனுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல வருகிறது, மின் 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 ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்க்குஹு மா லா யானி. இஸ்லாத்தில் மிக சிறந்த விஷயம், ஒரு மனிதன் சிறந்த மனிதன் யார் என்று சொன்னால் தேவையில்லாத விஷயத்தை விட்டு விடுவது. இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? யாரை பற்றியும் எதை பற்றியும் பேசக்கூடாது. உள்ளம் பரிசுத்தமான முறையிலே முஃமின்களை பற்றி ஒரு உள்ளம் சுத்தமான பால் உள்ளம் உள்ளவர்களை போன்று நாம் இருக்க வேண்டும். இருக்கலாமா? மூணாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். இவர்கள் ஜகாத் கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். ஜகாத் என்பது ஒரு டாக்ஸ் அல்ல, ஜகாத் என்பது ஒரு வரி அல்ல, ஜகாத் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இது ஜகாத் போய், அதாவது என்ன, ஜகாத் வந்து வாங்க வேண்டும் என்ற நியத்தில் ஜகாத் கொடுப்பவர் இருக்கக்கூடாது. ஜகாத் பொருளை எடுத்துக்கொண்டு நாமோ போய் கொடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்களிடத்தில் போய், மிஸ்கின்கள் ஹுரமாக்களிடத்தில் போய் நாமே போய் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு தன்மை. அது ஒரு காலம் இருந்துச்சு, நபியுடைய காலத்திற்கு பிறகு ஹலிஃபைய ஹாமிசா என்று சொல்லப்படக்கூடிய உமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹ் காலம் ஒன்று இருந்துச்சு. பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் எல்லாம் ஜகாத்துடைய திர்ஹம் தீனார கோணி பையில போட்டு கட்டி தலையில வச்சு சுத்துனாங்க தெரு தெருவா. மேரா ஜகாத் லேனவாலா கோன் பி ஹைக்கா, என் ஜகாத்து வாங்குவன் யாராவது இருக்கிறாங்களா? யாரும் இல்ல ஜகாத் வாங்குறாள். அழுதாங்க அந்த மக்கள். அல்லாஹ்வுடைய கடமை என்னால் நிறைவேற்ற முடியலையே, என்னிடத்தில் ஜகாத்துடைய பணம் இருக்குதே, வாங்க ஆள் இல்லையே. ஜகாத்துடைய பணத்தை எடுத்துக்கொண்டு திரிந்து கொண்டிருந்தார்கள் மக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள். அப்படின்னா என்ன? ஜகாத்து கொடுப்பவர்கள் சரியான முறையில் வருஷத்தில் ஒரு தடவை 2.5% 40ல் ஒரு பங்கு எடுத்து அதான் கொடுக்க காரணத்தினால வாங்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஜகாத்து கரெக்டான முறையில் ஒரு முஃமினுக்கு நாம் கொடுத்தா அந்த ஜகாத்துடைய பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து அவர் அடுத்த வருஷம் ஜகாத்துடைய பொருளை கொடுக்கக்கூடிய மனிதன் ஆகிவிடுவார். ஒரு நபர் வெளியூர்ல வந்து ஒரு இடத்துல 10,000 ரூபாய் செலவு செய்து ஒரு பங்க் கடை வைக்கிறார். என்ன செய்யறாரு? சின்ன கடை ஒண்ணு வைக்கிறார். என்ன நியத்தில்? எங்க இருந்தார்? மிலிட்டரியில இருந்தார். அவர் எங்க இருந்தாருங்க? அதுல இருந்து வந்த பணத்தை கொஞ்சம் கொண்டு வந்து ஒரு கடை வைத்து என்ன நியத்தில் வைக்கிறார்? நான் இந்த வருஷம் முழுதும் வியாபாரம் செய்து 5 பேருக்கு ஜகாத் கொடுக்கணும்.
வியாபாரம் செய்தாரு, அதுல லாபம் வந்துச்சு. 10,000 ரூபாய் அல்ஹம்துலில்லாஹ் லாபத்தை அல்லாஹ் கொடுத்தா. அதுக்கு 5 பேருக்கு ஜகாத்து கொடுத்தார். அதுல வியாபாரம் பெருகுச்சு. ஆக பெருக 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 என்ன ஆச்சுன்னா, அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடம் அவர் 800 பேருக்கு ஜகாத் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு? சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்களேன். என்ன முறைக்கிறீங்க? நான் போலி கதை சொல்ல, ஜிந்தாவா இருக்கிறார் ஒருத்தர். 2000 ரூபாய் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி 800 பேர் கொடுத்து இருக்கிறார். அவருடைய முதலீடு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் முதலீடு. இன்னைக்கு 800 பேருக்கு ஜகாத்து கொடுக்கிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மாமூலியான ஆள், ஏழை குடும்பத்தில் வந்தவர், வியாபாரத்தில் பர்க்கத்தை அல்லாஹ் தரான். நம்மளால் ஏன் தர முடியாது? விவசாயிகள் விவசாயி செய்யும் பொழுதே நான் 20 மூட்டையில ஒரு மூட்டை ஜகாத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தானியங்களை போட்டு பாருங்க. 1க்கு 10 மடங்கு லாபத்தை அல்லாஹ் தானியங்களை விளைச்சலை ஏற்படுத்துகிறான். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யவே நீயத்தில் வியாபாரம் செய்யும் பொழுது நம்மை அல்லாஹ் ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வெற்றி பெற்ற முஃமின்களுடைய 3வது சிஃபத்து சொல்லும் பொழுது வல்லதீரம் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், இவர்கள் சரியான முறையில் ஜகாத் கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். முயற்சி பண்ணலாமா? कोशिश करेंगे इंशाअल्लाह. शव्वाल के बाद व्यापार शुरू कर को, व्यापार रहे तो उसमें मुदलीड डाल को क्या करेंगे, इस साल कम से कम 10 आदमी को जकात देंगे. முடியும் நம்மளால. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜகாத் को तो बड़े बड़े कंपनी वाले देना, हमें सो भी आको. இந்த புஸ்துலியே வானான்ற நானு. இந்த மனப்பான்மை ஏன் நமக்கு? ஏன் நம்மால் முன்னேற முடியாதா? அல்லாஹ் நமக்கு அந்த தாக்கத்தை தந்திருக்கிறானே. நாங்க வியாபாரம் சம்பந்தமா ஒரு கிதாப் படிச்சு 1000 பக்கம். எத்தனை பக்கம்? அட சொல்லுங்களேன். கிதாபுல் புயூ அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப், ஹிதாயால 10 रुपया डाले तो 100 रुपये कैसा उठाना हमने मालूम हो. वो सब छोड़ डाला को मेहरा में बैठे हैं हमें और नक्को कर को என்ன ஹஸ்ரத் 10 ரூபாய் போட்டா 100 ரூபாய் எப்படி இருக்குது, 100 ரூபாய் போட்டா 1000 ரூபாய் எப்படி எடுக்கிறது, வியாபாரத்து டிக்ஸ் என்ன, எப்படி ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யறது, வியாபாரவுடைய வகைகள் என்ன, எல்லாத்தையும் படிச்சுட்டு ரூம்ல வச்சுக்கிறோம் கிதாபை. அந்த கிதாப் மார்க்கெட்ல கொண்டு வந்துட்டோம், மார்க்கெட் அவுட். எல்லாம் அசுத்தமான வச்சிருப்பாங்க எல்லா மார்க்கெட்ல கடைங்களை. வேணாம், நீங்க சம்பாரிங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ் ரசூல் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மெஹரா பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறேன் நாங்க. அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றோம், இந்த மாதிரி தர்த்தீபில் நீங்கள் வியாபாரம் செய்யுங்க. நான் சொன்னா இல்லையா முன்னாடி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வியாபாரி, முஹாஜிர், கையில எதுவுமே இல்ல, பால் கட்டி தேனு கொஞ்சம் பொருள். நபிகிட்ட கேட்டா, எனக்கு முதலீடு கொடுங்க யா ரசூலல்லாஹ், துல்லனி இலா சூக்கில் மதீனா, மதீனாவுடைய பஜாரை காட்டுங்க, நான் வியாபாரம் செய்யறேன். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய வியாபாரி ஆக்கலாம். மதீனத்துல் முனவ்வராவிலே ஃபர்ஸ்ட் நம்பர்ல கோட்டீஸ்வரர் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் 17 லட்சம் தீனாருக்கு அதிபதி ஆகி மௌத்தானார். 17 லட்சம் தீனார், 14,000 ஆடு, 4,000 ஒட்டகங்கள். அவருடைய சாராயம் வியாபாரம் ஹராமாவதற்கு முன்னாடி எவ்வளவு பெரிய வியாபாரம் இருந்துச்சுன்னா, முதல் ஒட்டகம் மதீனாவில் இருக்குதுன்னா கடைசி ஒட்டகம் யமன் நாட்டில் இருக்குமாம். அந்த எல்லா ஒட்டகத்தில் சாராயத்துடைய பேரல்கள் இருக்கும். உலகத்தில் மிகப்பெரிய வியாபாரியா இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத் இறங்கிச்சு, சாராயம் ஹராம் ஆக்கப்பட்டது என்பதாக. பல மில்லியன் டாலர் அளவுக்குள்ள கொள்முதல் செய்யப்பட்ட பொருளை அல்லாஹ்வுக்கு தூக்கி வீசி எறிந்து விட்டார். அல்லாஹ் இன்னும் அவருக்கு வாரி வாரி கொடுத்தான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் 10 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்தின் சொல்லி என்ன சொன்னாங்க, உலகத்திலே சுபச்செய்தி சொன்னாங்க. அபூபக்கருன் ஃபில் ஜன்னா, உஸ்மானுன் ஃபில் ஜன்னா, உமருன் ஃபில் ஜன்னா என்று சொல்லும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துக்கு போவார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரர். அவருடைய மாலோ, அவருடைய ஆடு ஒட்டகமோ, அவர் லட்சக்கணக்கான தீனாரோ தொழுகை விட்டும் தடுக்கல. சின்ன பெட்டி கடை வைத்திருக்க கூடியவர், சின்ன ஹோட்டல் வைத்திருக்க கூடியவர்கள், டீ கடை வைத்திருக்க கூடியவர்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஏன் தொழுகைக்கு வருவதற்கு கஷ்டமா இருக்கிறது? கோட்டீஸ்வர சஹாபி அப்துல் ரஹ்மானை தடுக்கலையே. ஃபீ புயூத்தின், நாளைக்கு ஒரு ஆயத்து வருது, ஃபீ புயூத்தின் நதீனல்லாஹ் அன் துர்ஃபா வ யுذ்கர ஃபீஹா இஸ்மு,
அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹ்வை zikr செய்யக்கூடிய சஹாபாக்கள் எந்நேரமும் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் வியாபாரிகள். ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பையுன் அன் zikrillah. இந்த சஹாபாக்கள் வியாபாரிகளே, வியாபாரமோ அல்லது அவர்களுடைய உத்தியோகமோ அல்லாஹ்வை தொழுவதை விட்டும் zikr செய்வதை விட்டும் தடுக்கல. மற்ற மக்களுக்கு நமக்கு சம்பாதிக்கும் மத்திய வித்தியாசம் என்ன? 5 வக்து தொழுது விட்டு நீங்கள் கடை நடத்தி அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் பார்த்தால் அல்லாஹ் அதில் பர்க்கத்தை வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அசான் சொல்லப்படுவது என்பது இது கைர்கமுக்காக வேண்டி அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன நமக்காக வேண்டிதான். என்னுடைய மஸ்ஜிதுடைய அத்ராஃபில் உள்ள கடைகளை எத்தனை பேர் தொழுகைக்கு வராங்க? ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கடைகளில் உள்ள மக்கள் எத்தனை பேர் தொழுகைக்கு வராங்க? அல்லாஹ்வுடைய வீடு இல்லையா இது? அசான் ஏன் சொல்லப்படுகிறது? ஹஜரத் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அசானுடைய சவுண்ட் கேட்டால் முகமே மாறிவிடுமாம். அல்லாஹ் என்னை கூப்பிட்டு விட்டான், அல்லாஹ் முஜே புலா தியா, மை மஸ்ஜிதுக்கு ஜானா. அழுது கொண்டே ஓடி வருவாங்களா, நான் எப்படி தொழுகுவேன், அல்லாஹ் என் தொழுகை ஏற்றுக்கொள்வானா? ஒரு காலம் இருந்தது ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹ் காலத்தில். இன்னைக்கு அல்லாஹ் கல்பில கட்டியாக்கி விட்ட காரணத்தினால பக்கத்து மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருந்தும் கூட தொடக்கூடிய தௌஃபீகை பல பேருக்கு அல்லாஹ் தரவில்லை. எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. அத அல்லாஹ் சொல்றான், வல்லதீன மின் ஸகாத்தி ஃபாயிலூன். எந்த மாலை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த மாலை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும். செய்யலாமா இன்ஷாஅல்லாஹ்? நாலாவதாக வல்லதீன லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அந்த முஃமின்கள் யாரென்று சொன்னால் தங்களுடைய ஷரம்கா, தங்களுடைய வரமஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஹராமான ஜினாவை விட்டும், லிவாத்தத்தை விட்டும், அசிங்கமான காரியங்களை விட்டும், ஓரினை செயற்கை விட்டும் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதுக்கு அடுத்தபடியாக வல்லதீனம் லி அமானாத்திஹிம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானாத்துகளை நிறைவேற்றுவார்கள். அமானிதமான பொருளோ அமானிதமான பேச்சோ இருந்தால் அதை பாதுகாத்து கொடுப்பார்கள். அதே மாதிரி வஅஹ்திஹிம் ராஊன், வாக்குறுதி மீற மாட்டார்கள். வாதா செய்தால் உடனே நிறைவேற்றுவார்கள். வாதா செய்தால் என்ன செய்வாங்க? நிறைவேற்றுவாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வாதா செய்து ஒருவன் நிறைவேற்றாவிட்டால் அவன் முனாஃபிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமானிதமா பொருள் கொடுக்கப்பட்டு அவன் அமானிதத்தை திருப்பி கொடுக்காவிட்டால் அவனிடத்தில் ஈமானே நபி லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாரிடத்தில் அமானிதமான தன்மை இல்லையோ அவனிடத்தில் ஈமானே இல்லைன்றாங்க நபி. இதா முனாஃபிக்குடைய அலாமத்தை பற்றி நபி சொல்லும் பொழுது, ஆயாத்துல் முனாஃபிகி ஸலாஸத்துன், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் 3. இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. முனாஃபிக் பேசினால் பொய் பேசுவான், வாதா செய்தால் மாற்றமா வாக்குறுதி கொடுத்தால் மீறி வாக்குறுதிக்கு மாற்றமா நடப்பான், அமானிதமா நம்பப்பட்டால் அமானிதத்துக்கு மாற்றம் செய்வான். எனவே 6வது சிஃபத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். அந்த முஃமின்கள் யாரோடு சொன்னால் வாதா செய்தால் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவார்கள். 7வது சிஃபத் என்ன? வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். தொழுவார்கள். அல்லாஹ் முதல்ல என்ன சொன்னா? தொழுகையிலே குஷூ இருக்குதவங்க சொன்னா தொழுகை கொண்டு அல்லாஹ் முடிக்கிறான். தொழுவார்கள், விட்டு விட்டு தொழ மாட்டார்கள், பாபந்தியாக தொழுவார்கள், ஜமாத்தோடு தொழுகுவார்கள். புரியுதுங்களா? யுஹாஃபிதூன் என்பதற்கு என்ன அர்த்தம்? 5 வக்து தொழுகையே பாபந்தியாக ظஹர் அஸர் மக்ரிப் இஷா ஃபஜ்ர் தொழுவாங்க. சில பேர் வந்து என்ன செய்வாங்க? ظஹர் அஸர் தொழுதிட்டு மக்ரிப் இஷா கட்டடிச்சிட்டு அல்ல ஃபஜ்ர் தொழுவாங்க. இப்படி ஏதாவது வக்து கட்டடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. 5 வக்து தொழுகையை ஜமாத்தோட முஸ்தஹப்பான வக்தோட. முஸ்தஹப்பான வக்து என்ன? அதான் சொன்ன உடனே ஜமாத்துடைய வக்து. பெண்களுக்கு முஸ்தஹப்பான வக்து என்ன? அதான் சொன்ன உடனே தொழுதுணும். என்ன சொன்னீங்க? அட சொல்லுங்களேன். அதான் சொன்ன உடனே தொழணும். நமக்கு ஹிதுமத் செய்த அந்த பொம்பளைங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஸுஹர் தொழுக ஒரு 3:30 மணிக்கு, அஸர் தொழுக ஒரு 5:30 மணிக்கு, மக்ரிபு டீலாம் குடிச்ச பிறகு, இஷா தொழுகை நைட்டு 11 மணிக்கு. இந்த மாதிரிலாம் பெண்கள் தொழக்கூடாது. என்ன? அதான் சொன்ன உடனே தொழுகையில் நின்று பெண்கள். ஆண்கள் என்ன? அதான் சொன்ன உடனே மஸ்ஜிதுக்கு வந்து விட வேண்டும், ஜமாத்தோட தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தொழலாமா இன்ஷா அல்லாஹ்? இன்னைக்கு இதுல பலகீனம் ஏற்பட்டுச்சு.
ரம்ஜான்ல வரக்கூடிய கூட்டம் மாதிரி மற்ற கைர ரம்ஜான்ல கூட வறுமையானால் அல்லாஹ் முழு ஆட்சி அதிகாரத்தை நம்ம கையில கொடுப்பான். இந்த 7 சிஃபத்து யாரிடத்தில் இருக்குமோ அல்லாஹ் உங்களுக்கு என்ன தருவான்? அச்சா ஹதரத் சோ மில்தா பராபர் காமியாப் மில்தா கியா மிலேங்கா அம்னா, அதுவும் சொல்லிட்டான் அல்லாஹ் இதுல. உலாயிக ஹுமுல் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் சொல்றான் இவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தரா. என்ன தராங்க? அட சொல்லுங்களேன். ஒரு 20க்கு 60 ஒரு சொத்து வாங்கிட்டோம்னா 10 நாளுக்கு 20 நாளுக்கு தூக்கம் வர மாட்டாந்து. हमना करो को एक प्रॉपर्टी आगा भाई अल्हम्दुलिल्लाह, हमना करो को एक சொத்து ஆகா வாங்கினா, அதுவும் தாதா தரப்பில் இருந்தோ மாமியார் தரப்பில் இருந்தோ நானா தரப்பில் அவனுக்கு வந்துச்சுன்னா டபுள் குஷி அவனுக்கு. அவன் நடையே ஒரு மாதிரி. இவன் சம்பாதிச்சு வாங்கின பணத்தில் பசினால அவன் ரொம்ப தவாசுவா இருக்கிறான். சைட்ல வருது பாருங்க, அது பேச்சு ஒரு மாதிரி ரகமா இருக்கும். நான் அந்த பேச்சு கேட்டிருக்கிறேன். இப்ப உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை, உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மனுஷன் சந்தோஷம் அடையும் பொழுது அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களே முஃமின்களே நீங்கள் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த 7 சிஃபத்து உங்கள் வாழ்க்கையில வந்துச்சுன்னா அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க போய் ஆற்காடு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பத்திரம் வாங்க தேவையில்லை. லட்சுமிபதி கிட்ட போய் நீங்கள் பத்திரம் எழுத தேவையில்லை. இருக்கான ஆகும் இதுல பரவாயில்லை, என்ன செய்யறது? அவ போன் பண்ணி கேப்பா, அவர் 18ஆம் ஜுசுல முதல் பக்கத்தில் பத்திரம் இருக்குது. क्या पत्रों से 7 सिफत का पत्रम है. அல்லாஹ்வை எழுதி கொடுத்துட்டா முஃமின்களுக்கு. கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றியாளர்கள். இந்த 7 சிஃபத் வந்துச்சா அல்லாஹ்வை கையெழுத்து போட்டா அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். இந்த நம்மிடத்தில் வாங்கின சொத்து நம்மிடத்தில் நிரந்தரமா இருக்க துனியாவில் போயிடும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிஸ்காரர்கள் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா ஹும் ஃபீஹா காலிதூன், அதுல நீங்கள் நிரந்தரமா இருப்பீங்க, வெளியே வரமாட்டீங்கன்னு சொல்றான். உங்களுக்கு தான் சொத்து அதுன்ற அல்லாஹ். நம்மள்ட்ட இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் இன்ஷா அல்லாஹ். தொழுறோம், ஜகாத் கொடுக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவதில்லை. அப்படி ஈடுபட்டால் தவிந்து கொள்ளலாம். அமானிதமான பொருளை பாதுகாத்தணும், வாக்குறுதி மீறக்கூடாது, ஜமாத்தோடு தொழணும், நம்முடைய மானத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்திலையும் ஈமானோட யகீனோட இஹ்லாஸோட இஸ்திகாமத்தோட செய்யும் பொழுது கண்டிப்பாக எப்படி நாம் எல்லாம் இங்க தனி மஸ்ஜிதில் ஒன்றா உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேட்கிறோமோ அங்க கூட இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொன்னா இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இல்ல சொல்லுங்களேன். ஆமா, இது ரம்ஜானுடைய காலமாச்சா பாய். ஜன்னத்து ரய்யான் திறந்து இருக்குது, ஆனா அல்லாஹ் நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தரேன்றான். எவ்வளவு பெரிய பேஷனுங்க, எவ்வளவு பெரிய खुशखबरी. அல்லாஹ் அனைவர்களையும் குடும்பத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. கேட்பாங்க பெண்கள், ஹஜ்ரத் தும்னாக்கு துஆ கரேஜி அம்னா கரேனேன்னு. நம்ம குடும்பத்தோடு இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். வெறும் இந்த 7 சிஃபத் வாழ்க்கையில கொண்டு வந்துட்டா போதும் பாய். இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாட்டும் இருக்குது, இன்னும் உறுதியா இருக்கணும், இஸ்திகாமத்தா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சலாமா இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لك الحمد لك الشكر اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام منك السلام تباركت يا ذا الجلال والاكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله.